வணக்கம் நேர்களே, ஹோலி மேரி தொலைக்காட்சியினுடைய அன்னை அறிவோம் நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அன்னை அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக வணக்க மாதத்தில் உங்களுக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாட்களும் அன்னை மரியாள் எந்தெந்த பேர் கொண்டு அழைக்கப்படுகின்றார், ஏன் இவ்வாறாக அன்னை மரியாள் போற்றப்படுகின்றார் என்ற விடயங்களை உங்களுக்கு முழுமையாக அறிய தந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளில் நம்முடைய நாட்டில் ஒரு அருள் பொழிவு செய்கின்ற பல அற்புதங்களை அருள் கொடைகளையும் பொழிர்ந்து கொண்டிருக்கின்ற மாத்தரை அன்னையினுடைய கதையைத்தான் இன்று உங்களுக்கு கூறப்போகின்றோம். இலங்கையில் மாத்தரையில் வெலிகம பிரதேசத்தில் தான் இந்த மாத்தரை அன்னையினுடைய திருத்தலம் அமைய பெற்றிருக்கின்றது. மாத்தரை அன்னை என்று நாம் ஏன் அன்னை மரியாளை அழைக்கின்றோம் என்ற கதையை பார்ப்போமா? வெலிகம கடற்பரப்பில் மீனவர்கள் மீன்பிடித்துவிட்டு கரை திரும்புகின்றார்கள். அவ்வாறாக அவர்கள் கரைக்கு திரும்பிய சமயத்தில் கடற்கரையில் அன்னை மரியாளினுடைய திருச்சிரூபம் ஒன்றை காண்கின்றார்கள். அந்த திருச்சிரூபமானது அதிசயிக்கத்தக்க வகையில் எவ்வித சேதமும் ஏற்படாமலும் ஒரு துளியேனும் நீர்த்துளி எதுவுமே படாமல் அற்புதமாக அந்த இடத்திலிருந்து மீட்கப்படுகின்றது. ஆகவே இந்த திருச்சிரூபத்தை 17ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலப்பகுதியில் அந்த மீனவர்கள் கண்டெடுக்கின்ற பொழுது இந்த திருச்சிரூபத்தினுடைய அளவு 18 அங்குலமாகத்தான் காணப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீனவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த திருச்சிரூபத்தை எடுத்துக்கொண்டு சென்று அங்கிருக்கக்கூடிய பங்கு தந்தையிடம் கொடுக்கின்றார்கள். அந்த சுரூபம்தான் மாத்தரையில் முதலில் கட்டப்பட்ட தேவாலயத்தில் வைக்கப்பட்ட திருச்சுரூபமாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த அன்னை மரியாளினுடைய திருச்சுரூபமானது ஒரு அதிசயிக்கத்தக்க வகையில் 3 தடவைகள் காணாமல் போயிருந்தாலுமே கூட அதிசயிக்கத்தக்க வகையில் மீண்டும் மாத்தரை கடற்கரையில் ஒதுங்கி கடற்கரையினூடாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. 2004ஆம் ஆண்டு சுனாமி அனர்த்தம் ஆழிப்பேரலை இடம்பெற்ற தருணத்திலும் கூட இந்த திருச்சுரூபமானது ஆலயத்திலிருந்து அடித்து செல்லப்பட்டிருக்கின்றது கடல் நீரில். இது எவ்வாறாக இருந்தாலுமே கூட 4 நாட்கள் கழித்து மீண்டும் அந்த திருச்சிரூபம் கரையொதுங்கி இருக்கின்றது. இவ்வாறாக அன்னை மரியாளினுடைய மாத்தரை அன்னையினுடைய திருச்சிரூபம் அதிசயிக்கத்தக்க வகையில் 3 தடவைகள் மீண்டும் மாத்தரைக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதாவது மாத்தரையில் வசிக்கக்கூடிய மக்களிடமே திரும்பி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. ஆகவே இதன் காரணமாகத்தான் அன்னை மரியாள் மாத்தரை அன்னை என்று போற்றப்படுகின்றார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாத்தரை அன்னையினுடைய திருநாள் எப்பொழுது என்று பார்த்தால் புரட்டாதி மாதம் 8ஆம் திகதி அன்னைக்கு விழா எடுக்கின்றார்கள். இந்த திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் மாத்தரை அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி அன்னை மரியாளினுடைய ஏராளமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டுகொள்கின்றார்கள். அதே போன்று மாத்தரையே அன்னை மரியாளினுடைய அருளால் அந்த பகுதியே ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட ஒரு புதுமைகள் மிகுந்த அன்னையினுடைய கருணை நிறைந்த ஒரு பூமியாக காணப்படுகின்றது. அப்படியான ஒரு பின்னணியில் அன்னை மரியாள் மாத்தரை அன்னை என்ன செய்தியை எங்களுக்கு குறிப்பிடுகின்றார் என்றால், இது எந்தவித துன்பங்கள் வந்தாலுமே கூட நான் உங்களோடு இருப்பேன் என்ற அற்புதமான செய்தியைத்தான் அன்னை மரியாள் இதனூடாக வெளிப்படுத்துகின்றார். நேர்களே, அந்த வகையில் இன்னும் ஒரு அன்னை தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.